மொத்தமாக வடக்கு கிழக்கிலே இருக்கிற தமிழ் பேசுகிற மக்கள் உணர்வுபூர்வமாக இன்றைய தினம் ஹர்த்தாலை அனுஷ்டித்திருக்கிறார்கள். விசேடமாக முஸ்லீம் மக்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். அம்பாறை மாவட்டத்திலே, மட்டக்களப்பு மாவட்டத்திலே, திருவோணமலை மாவட்டத்திலே, வவுனியாவிலே நான் நேரடியாக பார்த்தது முஸ்லீம் பஜார் அப்படியே முழுக்க மூடப்பட்டிருந்தது. மன்னாரிலே அவர்களுடைய கடைகள் முழுவதுமாக மூடப்பட்டிருந்தது. யாழ் நகரத்திலே கூட முஸ்லீம் கடைகள் கூடுதலாக இன்றைக்கு மூடப்பட்டிருந்தன. சில திறந்திருந்தன, ஆனால் பல கடைகள் மூடப்பட்டிருந்தன. ஆகவே வடகிழக்கிலே இராணுவ பிரசன்னம் எப்படியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை அறிந்த தமிழ் பேசுகிற மக்கள் இந்த விடயத்திலே கரிசனையாக தங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டினதற்காக அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வவுனியா நகரத்தை பொறுத்தவரையிலே வவுனியா வர்த்தக சங்கம் இதற்கு தாங்கள் ஆதரவு இல்லை என்று அறிவித்தார்கள். பின்னர் அவர்களோடு எங்களுடைய வவுனியா நகரத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சத்தியலிங்கம் புரிதொரு கூட்டத்தை நடத்திய பிறகும் கூட வணிகர் சங்க தலைவர் ஆதரவு இல்லை என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஆனால் இன்றைய தினம் அவரே நின்று ஊடகத்துக்கு அறிவிக்கிறார், வவுனியாவிலே ஹர்த்தால் வெற்றி அளித்திருக்கிறது என்றவர் சொல்லுகிறார்.